வெல்கம் டு மை சேனல். ஹெல்த்தியான சப்போட்டா ஜூஸ் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. பெரிய சைஸ் சப்போட்டா வந்து நான் 2 எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு உள்ளார கொடுத்து அப்படியே வெளியே எடுத்தீங்க அப்படின்னா அதோட பழம் மட்டும் வெளியே வந்துடும், தோல் தனியாக வந்துடும். இப்படி நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு வேஸ்டேஜ் வரவே வராது. சப்போட்டாவில் விட்டமின் ஏ இருக்கிறதுனால உங்களோட கண் வந்து ரொம்ப நல்லா தெளிவாக தெரியும். இந்த பழத்தில் கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட போன்ஸ்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிடும்போது நிறைய பேருக்கு மன அழுத்தம், அதுக்கப்புறம் நைட்டில் வந்து தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க நீங்கள் ரெகுலராக இந்த சப்போட்டா நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் கம்மியாகும். அதுக்கப்புறம் வந்து நல்ல குட் ஸ்லீப்பும் உங்களுக்கு வரும். பண்ணி வச்சுருக்கேன். சப்போட்டாலேருந்து எல்லா பழத்தையும் நம்ம எடுத்ததுக்கப்புறமா அது உள்ளே இருக்கிற விதையும் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் நான் மீடியம் சைஸ் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க பழத்தை நம்ம சேர்த்துடலாம். நான் சீட்லெஸ் டேட்ஸ் வந்து நான் 3 இதில் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து 200 ml நான் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடியை போட்டு சப்போட்டா மயிற அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து அரைஞ்சி வரணும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. இந்த ஜூஸை வந்து ஒரு கிளாஸில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணி சில்லுன்னும் குடிக்கலாம், அப்படி இல்லாமல் நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவும் குடிக்கலாம். குடிக்கிற ஜூஸில் வந்து சுகர்ஸ் ஆட் பண்ணாமல் நேச்சுரல் சுகர்ஸ் நீங்கள் ஆட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு இன்னும் வந்து டேஸ்ட்டும் நல்லா இருக்கும், அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். மேலே வந்து கொஞ்சம் நட்ஸ் போட்டு கொடுத்தீங்கன்னா குடிக்கும் போது கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கும் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால குழந்தைங்க வந்து அதை வாங்கி விரும்பி சாப்பிட்ருவாங்க. எவ்ரிடே ஏதாச்சும் ஒரு ஜூஸ் நம்ம குடிக்கிறது நம்ம உடலுக்கு ரொம்பவே நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.